கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேத வசனம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 16:8. இந்த சங்கீதம் தாவீதினால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பாக வைத்திருக்கிறதாய் அறிக்கையிடுகிறார். தனக்கு முன்பாக தேவன் இருப்பதால் தன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் பார்க்கிறார். அவர் முன்பாக இருக்கும் தன் வாழ்வில் எத்தீங்கும் வராது, எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் என்ற ஆழமான நம்பிக்கை, விசுவாசம் தாவீதுக்கு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், நீர் எப்பொழுதும் என் வலது பார்சத்தில் இருக்கிறீர் என்று விசுவாசித்து அறிக்கை செய்கிறார். சில பாவ அறிக்கையின் சங்கீதங்களை வாசிக்கும் போது, சங்கீதம் 51:3 என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று தன் நம்பிக்கையை இழந்து கர்த்தர் தனக்கு முன்பாக இருக்கும் போது மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பலனையும் உணர்ந்த தாவீது வசனம் 8 சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இழக்கிறார். எலும்புகள், இருதயம், சரீரமெல்லாம் பாதிக்கப்படுகிறது. அவர் அசைக்கப்படுகிறார். இதே போல சங்கீதம் 38:17 பாவத்தினால் துக்கம் முன்பாக வந்ததை பார்க்கிறோம். கர்த்தர் முன்பாக இருக்கும்போது எப்பொழுதும் சந்தோஷமாய், தைரியமாய், நம்பிக்கையாய் இருந்தார். பாவம் செய்யும் போது கர்த்தர் விலகி பாவம் முன்பாக வந்து விடுகிறது. கர்த்தர் கூட இருந்தாலும் குற்ற மனசாட்சி தாவீதை பாதித்ததை பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட தாவீதை போல கர்த்தரை நம் முன்பாக வைப்போம். எப்பொழுதும் விலகாதவர், நம்மை கைவிடாதவர், நம் வலது பக்கத்தில் இருப்பதால் நாம் தோற்று போவதில்லை. நம்மை அசைக்க யாராலும் முடியாது. கர்த்தரே நம் பலன், தைரியம், நம்பிக்கை. அவரை முன்பாக வைத்து பலப்படுவோம். அவரோடு, அவர் சமூகத்தில் எப்பொழுதும் இருப்பதை வாஞ்சிப்போம். அவர் கூட இருக்கும் எல்லா அனுபவங்களும், அவர் சமீபமாய் இருக்கும் எல்லா நேரங்களிலும் நம்முடைய பலனை, தைரியத்தை, நம்பிக்கையை, நம்முடைய சந்தோஷம், மகிழ்ச்சியை யாராலும் அசைக்க முடியாது. கர்த்தரை முன்பாக வைத்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்போம். நாம் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, தாவீதை போல உம்மையே என் முன்பாக வைக்கிறேன். எனக்கு முன்பாக நீர் இருக்கிறபடியால், என் வலது பக்கத்தில் துணையாய், நிழலாய் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். நீர் எப்பொழுதும் என் வலது பார்சத்தில் இருக்கிறீர் என்று விசுவாசித்து அறிக்கை செய்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.